வருகை தந்திருக்கும் எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தளபதிக்கு ஒரு போர்ப்படை தலைமையாக இன்று தளபதி அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த மக்கள் இயக்கத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நகருக்கும் இன்றும் போராடும் ஒரு போராளியாக செயல் வீரராக இருக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களை இந்த நாட்டில் நாங்கள் வருகை வருகை என்று வரவேற்கிறோம். மற்றும் மாநில நிர்வாகி அண்ணன் சத்யசார் அவருக்கும் எங்களின் தொண்டர்களும் தோழர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் உங்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் என் முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த திமுக திராவிட மாடல் அரசு இருக்குல்ல, அந்த திராவிட மாடல் அரசு பல திட்டங்கள், அதாவது நம்ம மக்களுக்கு திட்டங்கள் சொல்லிட்டு பல திட்டங்கள் அறிவிக்கிறாங்கல்ல, அந்த அறிவிக்கிற திட்டம் எதுவுமே முறையாக முதல்ல மக்களுக்கு போய் சேர்றதே கிடையாது. ஏதாச்சும் நீங்க சேர்றதான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்படியே ஒரு திட்டத்தை அறிவிச்சாலும் நம்ம போயிட்டு கவர்மெண்ட் ஆபீஸ்ல அந்த திட்டம் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி திட்டம் இருக்கு, இதுக்கு இந்த சலுகை கொடுத்தா திட்டம் அறிவிச்சாங்க, உங்க நடைமுறைக்கு வரலங்க அப்படின்றவாங்க. சில திட்டங்கள் வெளியும் தெரியுது, அப்படியே தெரிஞ்சு சில திட்டங்கள் இருந்தாலும் அந்த திட்டங்கள் திராவிட மாடல் அரசுக்கான கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் அது பயன்படுது. அதையும் தாண்டி சில திட்டங்கள் பெண்களுக்கான இந்த 1000 ரூபாய் திட்டம், இந்த பஸ் திட்டம், இந்த பஸ் இலவச பஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஓசின்னு சொல்றது, பெண்களுக்கு 1000 ரூபாவை கொடுத்துட்டு டாஸ்மார்க்லையும், அதுக்கப்புறம் பெண்களுக்கான அவங்களுக்கான விலைவாசிகள் மளிகை பொருட்கான விலைவாசியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வீட்டு வரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்து பணத்தை, அதாவது விலைவாசியை அதிகரிச்சுட்டு இவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து சொல்லி நம்மள இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க திட்டம் ஏமாத்துறாங்கல்ல. ஒரு உண்மை கதையை ஒன்று சொல்ல போறேன். அதாவது மக்கள் இயக்கமா இருக்கும்போது நம்ம தளபதி அவர்கள் விலையில்லா விருந்தகம்ன்ற ஒரு திட்டம், ரொட்டிப்பால் முட்டை திட்டம்ட்டு பயலகம், நூலகம், விநியோகம், குருதி இயக்கம், இந்த மாதிரி பல திட்டங்கள் நம்ம மக்கள் இயக்கத்தில் இருக்கு. அப்போ ஒரு நாள் பொதுச் செயலாளர்கள் வந்து கொஞ்சம் ஆபீஸ் வாப்பான்னு கூப்பிடுறாரு. ஆபீஸ்க்கு போறேன். இந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டம்னு தளபதி அறிவிச்சிருக்காருப்பா, இது ஒரு நல்ல ஸ்லம் ஏரியாவா பார்த்து, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தே இல்லாத ஒரு ஏரியாவை பார்த்து குழந்தைகள் பயன்படுற வகையில இந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டத்தை நீ எடுத்து நடத்துப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி இருக்கு திட்டம்? நல்லா இருக்கு சார் அப்படின்னு. சரிப்பா, சிறப்பா நடத்துன்னு சொல்றாப்புல. நாங்களும் போயிட்டு ஒரு ஸ்லம் ஏரியாவை சூஸ் பண்ணி அந்த இடத்துல இந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டத்தை அறிமுகப்படுத்தி பொதுச் செயலாளரை வர வச்சு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல திட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த ரொட்டிப்பால் முட்டை திட்டத்தை காலைல 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், அதாவது அவங்களுக்கான கார்டு கொடுத்துருவோம். அப்புறம் அந்த டைம்ல வந்து வாரம் குழந்தைகள்லாம் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஒரு 3-4 வாரம் இருக்கும். அப்போ வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் கால் பண்ணி தலைவர் கூப்பிடுறாரு, தளபதி கொஞ்சம் ஆபீஸ் வந்திருப்பான்னு சொல்றாங்க. அப்போ வந்து தலைவரை சந்திக்கிறதுக்கு போறேன். உள்ள போறேன், கொரோனா டைமு. மேலே போனோடனே வாங்கன்னு சொல்லிட்டு ரூம்ல உட்கார வச்சாரு. நான் வந்து மாஸ்க் போட்டுருந்தேன் கொரோனா டைம்னால. பரவாயில்ல, மாஸ்கை ரிமூவ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு டோரை திறந்து அவர் வெளியே போயிட்டு அவர் கையால் ஒரு ட்ரேல 2 காஃபியோட வராரு. நான் இந்த திட்டம் செயல்பட்ட அந்த தம்பி ஒருத்தன் கூட இருந்து ஒர்க் பண்ண அந்த திட்டத்துக்காக அந்த தம்பியை மட்டும் கூட்டிட்டு போயிருந்தேன். 2 பேர் தான் போயிருந்தோம்.
அவரே காஃபி எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து உட்காருங்க குடிங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எப்படிப்பா மக்கள் இயக்கம்லாம் எப்படி இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஷயங்கள்லாம் தலைவர் அவர்கள் கேட்டாங்க. அப்போ நம்ம சொன்னோம், உங்களோட கருத்து சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு ரசிகனா இருந்துட்டு தலைவர் அவர்கள்கிட்ட, ஆனா எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா, எங்க போனாலும் மக்கள் பயங்கரமா வரவேற்கிறாங்க, நீங்க வந்து கட்சி தொடங்கணும் அப்படி. இதை நான் சொல்றது வந்து ரொட்டிப்பால் முட்டை திட்டம் தொடங்கும் போது, அதாவது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம். அப்போ நான் படம் நடிக்கிறத விட்டுட்டோமா ஆடிட்டாரு. ஆனா இல்லைண்ணா, நீங்க படமும் நடிக்கணும் கட்சியும் ஆரம்பிக்கணும்னா அது எப்படி? இன்னைக்கு இருக்க காலத்துல வந்து ஏதாவது ஒன்று தானே பண்ண முடியும், எப்படி ரெண்டுமே பண்ண முடியும்? இல்லைன்னா எங்களோட விருப்பம், எல்லாருக்கும் அது ஆசை, சரி ஓகே அப்படின்னு ஒரு ஸ்மைலோட நிறுத்திட்டார். அப்புறம் நம்ம ரொட்டிப்பால் முட்டை திட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறார். ஆனால் நல்ல வரவேற்புனா மக்கள்லாம் ரொம்ப எழுச்சியாக இருக்காங்க. வந்து சந்தோஷமா ஃபேமிலியோட வந்து இந்த குழந்தை குட்டிங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா மக்களும் நல்லா வரவேற்கிறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுட்டு இருந்தாரு. எப்படி இருக்காங்க நம்ம நண்பர்கள், எப்படி இருக்காங்க நம்ம கழக தோழர்கள், எப்படி இருக்காங்க எல்லாருமே கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு தொண்டனை எப்படி மதிக்க வேண்டும், ஒரு ரசிகனை எப்படி மதிக்க வேண்டும், அந்த திட்டம் எப்படி இருக்கு, அது எப்படி செயல்முறை நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு தொண்டனை கேட்கிற அளவுக்கு இருக்கிறது நம்ம தளபதி அவர்கள். யாருக்கு இங்க கிடைப்பாங்க? தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலே யாருக்குமே இந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க. யார்? நான் ஒரு சாதாரண ஒரு ரசிகன், ஒரு தொண்டர் என்னையும் கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. எங்க பொதுச் செயலர் அவர்கள் ஒரு விஷயத்தை அப்பப்போ சொன்னாரு. அதாவது இந்த 600 கோடி மக்கள் இந்த நாட்டில் வாழ்றாங்க உலகத்துல. அதாவது கூகுள்ல சர்ச் பண்ணா அதிகமாக தேடக்கூடிய 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேர்ல நம்ம தளபதி தான் முதல் நாளா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அப்படியாப்பட்ட மனுஷன் ஒரு திட்டம் எப்படி செயல்படுதுன்னு நம்மளுக்கு கூப்பிட்டு கேட்கிறாரு, விசாரிக்கிறாருன்னா அப்படி இருக்கணும் தலைவர்னா, அப்படி இருக்கணும் ஒரு முதலமைச்சர்னா. திட்டம் என்னன்னு கூட தெரிய மாட்டேங்கிறாரு, போய் மக்களை சேமிச்சனா கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைச்ச வரங்க. அதாவது இது சொல்லுவாங்கல்ல, நம்ம பாகுபலி படத்துல சொல்லுவாங்க, 250 கோடி ரூபாய் விட்டு சினிமா விட்டு அவரோட கேரியரின் உச்சத்தை விட்டு இன்னைக்கு மக்களுக்காக வந்திருக்காரு. இந்த பாகுபலி படத்துல சொல்ற மாதிரி, ஏங்க சாமி கோயிலை விட்டு வீதிக்கு வந்திருக்குங்க, இது ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது மக்கள் மனசிலையும், எல்லார் மனசிலையும் அப்படிதான் தலைவர் அவர்கள் இன்னைக்கு நெஞ்சில வச்சிருக்காங்க. சரி, நம்ம தாம்பரத்தை பத்தி பேசுவோமா? இந்த திராவிட மாடல் அரசும் இந்த தாம்பரம் மாநகராட்சியும் இந்த வரமுள்ள பிஎஸ்பி சாலையில பார்த்துருப்பீங்க, கலர் கலரா ஒரு லைட் அடிச்சு அப்படியே மாநகராட்சி உள்ள வரமுள்ள பளிச்சுன்னு இருக்குமே. வெளியே மட்டும்தாங்க பளிச்சுன்னு இருக்கிறாங்க, தாம்பரம் உள்ள மக்கள் இன்னும் கதறிட்டு இருக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியாம. கடப்பேரியில குண்டுமேடு என்ற ஒரு பகுதி ஒரு 50 ஆண்டு காலமா அவங்களுக்கு ஒரு ரோடு வசதி, கரண்ட் வசதி, பெண்கள் நைட்ல நடமாட முடியாது, வேலைக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. சரிண்ணா, என்னதான் பிரச்சனை, நம்ம தான் மக்கள் குறை கேட்க சென்றுட்டு இருக்குமே, போவோமே அப்படின்னு சொல்லி குறை கேட்கும் போது இவ்வளவு விஷயத்த சொல்றேன். சரி கேட்டுட்டு அடுத்த நாள் இது என்ன பண்றது, உடனே ஒரு கண்டன போஸ்டரை போட்டு ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன போஸ்டரை போட்டு ஒட்டணும். ஒட்டின ஒரு வாரத்துல அங்க வந்து சாலை வசதிக்கு எல்லாம் எம்எல்ஏ, இது மாநகர கழக செயலாளர் மற்றும் மேயர் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பூஜை போட்டாங்க. பூஜை போட்டாங்க, சாலை வந்துட போகுது, பரவாயில்ல நம்மளால ஏதோ ஒரு நல்லது போட்டா, பூஜை போட்டு 5 நாள் ஆயிடுச்சுங்க, இன்னும் சாலையும் போடல, அப்படியே இருக்கு. இந்த பக்கத்துல இந்த ஒரு நிலை. அப்புறம் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல,